ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இது வந்து ஜீவன் உட்சவ்ன்ற ஒரு பிளான். இதில் வந்து 5 வருஷம் மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும், நமக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஒரு பேம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, வருஷத்துக்கு 4,44,700 நம்ம பேமெண்ட் பண்ணால் போதும், 5 வருஷம் மட்டும். உதாரணத்துக்கு இதில் வந்து 35 வயசு எடுத்திருக்கோம். ரிட்டர்ன்ஸ் என்னென்னா 2 லட்சம் ரூபாய் வந்து வருஷம் வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரம் 11th year onwards, guaranteed எவ்ரி இயர், லைஃப் லாங். இது வந்து எப்படின்றத நம்ம கொட்டேஷன்லேருந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு கொட்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், டீட்டெயிலில் தெரியும். 35 வயசில் இருக்காங்க, 39 வரைக்கும் பேமெண்ட் பண்ணாங்க, 4,40,500 5 வருஷம் மட்டும் பேமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட 45வது வயசுலேருந்து அவங்களுக்கு நம்ம 2 லட்ச ரூபா கேரண்டி ரிட்டர்ன்ஸ் டில் அவங்களோட 100 வயசு வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாலிசி ஆரம்பித்த முதல் வருஷத்துலேருந்தே 31,63,500 இயற்கை மரணம் அப்படி நடந்ததுன்னா 31 லட்சம் கொடுத்துருவோம். இதே வந்து ஆக்சிடென்டல் விபத்தினால் மரணம் அப்படின்னா 91,63,500 ஃப்ரம் டே 1லேருந்தே அவங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். இந்த கவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 40லேருந்து அவங்களுக்கு எப்போ ரிஸ்க் ஆனாலும் 34 லட்சம் அவங்களுக்கு கவரேஜ் இருக்குது. அது இல்லாமல் வருஷம் 2 லட்சம் ரூபா அவங்களுக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக கவரேஜும் வந்துகிட்டே இருக்கும். 5 வருஷம் பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 22,02,500 அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்க. பட் லைஃப் லாங் ஃபுல்லாக அவங்களுக்கு 2 லட்சம் ரூபா வந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் ஒரு 10 வருஷம் 45லேருந்து 55 வரைக்கும் அவங்க இந்த பென்ஷன் இல்லைன்னா கேரண்டீட் இன்கம்னு சொல்லுவோம், இல்லை பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வாங்கினாலே 55லேயே அவங்க கட்டின அமௌண்ட் எல்லாமே வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வாங்குகிற அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு அடிஷ்னலான அமௌண்ட்டு ப்ளஸ் இன்சூரன்ஸ் கவரும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் லைஃப் லாங் ஃபுல்லாக. இப்போது 55ல் நம்ம கட்டின அமௌண்ட்டை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் 65ல் ஒரு 20, 75ல் ஒரு 20, 40, ஒரு 75 எவ்வளோ எடுத்துங்க. அப்போ ஒரு 40 லட்சம் அவங்க வாங்கிட்டாங்க. இஃப் சப்போஸ் அப்போ ஏதாவது ஆனாலும் 34 லட்சம் கிடைக்குது எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போ 74 லட்சத்துக்கு அவங்க பெனிஃபிட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாலிசி எடுத்த 2வது வருஷத்துலேருந்து எமர்ஜென்சி ஃபண்டு எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. அப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபா அவங்க ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக வேணும் லோன் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50ல் எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்தாலும் 13 லேக்ஸ்க்கு வந்து அவங்க எடுத்துக்கலாம். எப்போ எடுத்தாலும் 13 லேக்ஸ்க்கு ஆவரேஜாக அவங்களுக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்டு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேமெண்ட் பண்ணால் போதும். பிரின்சிபலை வந்து அவங்க முடிக்கும் போது கட்டிக்கிட்டே வரலாம். இல்லைன்னா நம்ம இந்த 2 லட்சத்தில் வந்து 1 லட்சத்தை வந்து நம்ம அந்த எமர்ஜென்சி ஃபண்டு அந்த லோன் ஆப்ஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு மீதியை வந்து அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடும். ஸோ இந்த இன்சூரன்ஸ், அதனால் நம்ம லோன் எடுத்தால் இந்த இன்சூரன்ஸ் குறையாது, நமக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக பெனிஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 5 வருஷம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு பெனிஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும், கேரண்டீடு. சரிங்களா? அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல பிளான். இது ரொம்ப சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ்க்கு என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.